இந்த மாதிரியான ஒரு விளக்கம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு மூமினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சில முன்மாதிரிகள் எங்களது மனதில் இருக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய 2 உதாரணங்கள். மரண நேரத்தில் ஒருவர் இப்படியான சந்தர்ப்பங்களில் மரணம் வருமாக இருந்தால் உறவுகளோடு எப்படி இருக்கும், தனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று புரிஞ்சு கொள்றதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாழக்கிழமை நோய் ஆரம்பித்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாழக்கிழமை 2 வாரங்கள் அப்படியே நோய் தொடர்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அந்த நோய்க்கு மருத்துவம் செய்து கொண்டு அந்த நோயை பரிமாறித்து கொண்டிருந்த நபித்தோழர்கள் மிக முக்கியமானவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போல, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்களோட இருக்கிறார். இருந்து மௌத்தாகிறதுக்கு முந்தின நாள், மௌத்தாகிறதுக்கு கொஞ்சம் முந்திய நேரத்தில் அவர் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அப்போ ரசூலுல்லாஹ் கொஞ்சம் குணப்படுற மாதிரி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் குணப்படுற மாதிரி இருந்துச்சு. அப்போ சுனஹ்ல உள்ள தனது மனைவி வீட்டுக்கு சென்று விட்டு வரவாண்டு அனுமதி கேட்குறாங்க. மனைவி வீட்டுக்கு சென்று விட்டு வரவாண்டு. அங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். மதீனாவுடைய அவாலி பகுதியில் இருக்கும் அந்த சுனஹ். இந்த மௌத்தாகிற டைமில் அபூபக்கர்லாம் வியாபாரத்தில் இருந்தாங்க, அப்புறம் வந்தார்கள்லாம் சொல்லுவார்கள். வியாபாரத்துலாம் இருக்கல, மனைவியுடைய வீட்டுக்கு போய் வரவான்னு அனுமதி கேட்குறாங்க. சுனஹ்ல இருக்கும். அனுமதி கேட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மணி நேரங்களில் மரணித்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மணி நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபடி வந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹு தஆலா உங்களுக்கு 2 மரணங்களை என்ன செய்ய மாட்டான், எழுத மாட்டான். திப்த ஹய்யன் வ மய்யிதா, உயிரோடு இருப்பதை போல், அதாவது உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் மனம் கமிழ்ந்ததை போல் நீங்கள் இறந்த பின்னாலும் மனம் கமிழ்கிறீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூபக்கர்லாம் சொன்னார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தியில் கடைசி நிமிடம் வரைக்கும் இருந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் வெளியே என்றைக்கு போறாங்களோ அடுத்த கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்து விடுகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்துகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு இந்த உலகமா மறுமையா என்று சொல்லி ஒரு தேர்வை கொடுத்தான். அந்த அடியான் மறுமையை தேர்வு செய்து கொண்டாண்ட நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். சில நபித்தோழர்கள் சிந்தித்தார்கள், மறுமையை தேர்ந்தெடுக்கிற நல்ல விஷயம் தானே, ஏன் அபூபக்கர் அழுகிறார் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மரணத்தை தான் சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்துதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், அழுதார்கள். அப்போ ஒரு உறவுக்கு மரணம் நெருங்குகிறது, அவருடைய செயல்பாடு எனக்கு மரணத்தை அறிவிக்கிறது என்கிற நேரத்தில் ஒரு உண்மையான உறவுடைய செயல்பாடை நம்ம யார்கிட்ட பார்க்கிறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து பார்க்கிறோம். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் இறுதி வரைக்கும் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மரணிக்கிறதுல முந்திய நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அவர்களோடு பக்கத்தில் இருக்க என்ன செய்யல, கிடைக்கவில்லை. அந்த சந்தர்ப்பம் என்ன செய்யல, கிடைக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு 6வது மாதம், அதாவது திங்கட்கிழமை பகலுடைய நேரம், ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு 6வது மாதம் ரசூலுல்லாஹ் மரணித்த பின்னால அந்த நாளில் கேட்குறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு குளிரான சந்தர்ப்பத்தில் குளிச்சிடுறாங்க. ஒரு குளிரான சந்தர்ப்பத்தில் குளிச்சிடுறாங்க. 63வது வயதில் ஒரு காய்ச்சல் வருது அவங்களுக்கு. அந்த குளிரின் காரணமாக ஒரு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல்ல தான் அவங்க மரணித்தார்கள். அந்த காய்ச்சலில் தான் அவர்கள் மரணித்தார்கள். நம்ம பார்க்கிறோம், சலஃபுகளுடைய விருப்பங்களில் ஒன்றாக இருந்தது மரணத்துக்கு முன்னால் நோய்வாய்ப்பட வேண்டும் என்பது. மரணத்துக்கு முன்னால் நோய்வாய்ப்பட வேண்டும் என்று, அழித்துக் கொள்கின்ற நோய் என்பதல்ல, ஒரு நோய் ஒரு எனக்கு வரணும் அப்படி என்று அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. காரணம், அதற்கு முன்னாலே அவருடைய பாவங்கள் என்ன மன்னிக்கப்படுவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். திடீர் மரணங்களை பல சலஃபுகள் வெறுத்தார்கள். திடீர் மரணம் என்பது ஒரு மோசமானதல்ல, திடீர் மரணம் என்பது மார்க்க ரீதியாக மோசமானதல்ல. ஆனால் அவங்க வெறுத்தாங்க. எதன் காரணமாக என்றால், அதிலே உறவுகளுக்கு நம்ம செய்ய வேண்டியதும் செய்ய முடியாது, தனக்கு செய்ய வேண்டிய சில மறுமை கடமைகளையும் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் அதில் என்ன செய்யலாம், ஏற்படலாம் என்பதில் அவர்கள் வெறுத்தார்கள். அதனால் தான் சொன்னாங்க மௌத்துல் ஃபஜ்ஆ, திடீர் மரணம், அஹ்தத்து அஸ்ஃபின், கோபப்புடி அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, பல சலஃபுகள் சொன்னார்கள். கோபப்புடி என்று சொன்னதுக்கான காரணம் அதுக்கு குர்ஆன் சொன்னால் ஆதாரம் அல்ல, சூழ்நிலை வைத்து அவர்கள் சொன்னது. அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்றை எதெல்லாம் இந்த உலகத்தில் மறுமைக்காக நம்ம செய்ய வேண்டுமோ அந்த சந்தர்ப்பங்கள் அங்கே என்ன செஞ்சிருது, இல்லாமல் போய் விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், எனது தாய் திடீர்னு மரணித்திட்டான், எந்த இதுவும் இல்லை. அதனால
அவங்க வசியத்து செஞ்சிருந்தால், சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா வசியத்து செஞ்சிருப்பாங்க. அதனால் நான் உங்களுக்காக என்ன செய்யன்னு கேட்டார்கின்ற வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே திடீர் மரணம் மோசமானதல்ல, ஆனால் பல நல்ல சந்தர்ப்பங்களை அதை என்ன செஞ்சிடும், இல்லாமல் ஆக்கிவிடும். அப்போ அபூபக்கர்லாம் கேட்குறாங்க, எந்த நாள் இதுன்னு கேட்குறாங்க. அந்த காய்ச்சல்ல இருந்து கொண்டு இது எந்த நாள்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இது வந்து திங்கக்கிழமை. ரசூல்லாங்க எப்போ மரணிச்சாங்கன்னு கேட்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. திங்கக்கிழமை என்றாங்க. அர்ஜு ஃபீமா பைனி ஒபைனல் லைல்னாங்க. இந்த நேரத்திலிருந்து இரவு கடை நான் மரணிச்சிடணும், அடுத்தது மகரிபுக்கு முன்னால் நான் என்ன செஞ்சிடணும், நான் மரணித்து விட வேண்டும் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது மரணம் வரப்போகுது, மரணத்தை கேட்கல அவர், மரணம் வரப்பொழுது அந்த மரணம் எனக்கு எந்த நாள் அமையணும், இந்த இப்போ இருக்கிற நேரத்துக்கும் இரவுக்கும் இடையில என்ன செஞ்சிடணும், அமைந்து விட வேண்டும். அதான் ரசூல்லாங்க மரணிச்ச நாளே நான் என்ன செஞ்சிடணும், மரணித்து விட வேண்டும். திங்கக்கிழமை மரணித்தால் சிறப்பு என்று எங்கேயும் குர்ஆன் சுன்னால இல்லை. திங்கக்கிழமை மரணத்துக்கு தனியான சிறப்பும் இல்லை. ஆனால் மஹப்பத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவங்க இருந்த அந்த நட்பு உறவு இதன் காரணமாக மரணிக்கின்ற நாள் திங்கக்கிழமையாக அமைய வேண்டும். ஆனால் மகரிபுக்கு முன்னால் என்ன செஞ்சிடணும், மரணித்து விட வேண்டும் என்றாங்க. இரவுக்கும் இந்த பகலுக்கும் இடையில நான் என்ன இந்த நேரத்துக்கு இடையில நான் மரணித்து விட வேண்டும். ஆனால் இரவாகும் வரைக்கும் மரணிக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவாகும் வரைக்கும் மரணிக்கவில்லை. அந்த இரவுல தான் அவங்க என்ன செய்றாங்க, அதாவது நாள் கடந்துட்டு திங்கக்கிழமை கடந்து இரவு வந்த பின்னால், செவ்வாய்க்கிழமை இரவுனா முந்தி இரவு, அந்த நாளில் இப்போ நம்ம வெள்ளி இரவுனா என்ன சொல்லுவோம், வியாழக்கிழமை நைட்டை சொல்லுவோமே, அந்த மாதிரி திங்கக்கிழமையுடைய இரவு, அடுத்த நாள் செவ்வாய்னா அந்த நாளில் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். அடுத்த நாள் தான் என்ன செய்தார்கள், அடக்கப்பட்டார்கள். அடுத்த நாள் இரவு நெருங்குகின்ற பொழுது என்ன செய்தார்கள், அவர்கள் அடக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த முந்தின நாளில் நான் அர்ஜூ ஃபீமா பைனி வ பைனல் லைலா, இன்றைய இரவுக்கும் இதுக்கிடையே நான் மரணிக்கணும்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செயல்பாடை பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்ல நீங்க எத்தனை துணியில கஃபன் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னார்கள், 3 துணியில நம்ம என்ன செஞ்சோம், கஃபன் செய்தோம். ஆயிஷாலாம் சொல்றாங்க, அதில் தலைப்பாகையும் இருக்கவில்லை, குத்ராவும் இருக்கவில்லை, அதே போல என்ன, அதாவது எந்த விதமான சட்டை போன்ற அமைப்பிலும் அது இருக்கவில்லை, வெறும் துணியில என்ன செஞ்சோம், கஃபன் செய்தோம். அப்படியா, நான் மரணித்தால் என்னை நீங்கள் 3 துணியில என்ன செய்ய, கஃபன் செய்யுங்கள். மேலுள்ள துணியை பார்க்கிறார், ஒரு துணி ஒன்று இருக்குது, அதுல வந்து ஜஃபரான் குங்குமம் என்ன செஞ்சிருக்குது, பற்றிக்குது, குங்கும அடையாளங்கள் பற்றிக்குது. குங்குமத்தை பொறுத்த வரைக்கும் பல இஸ்லாமிய அறிஞர்கள் ஆண்களுக்கு தடை என்ற கருத்து தான் என்ன செய்றாங்க, சொல்கிறார்கள். காரணம், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயதஸஃபரர் ரிஜால், ஆண்கள் குங்குமம் பூசுவதை நபியவர்கள் தடுத்தார்கள் என்று வருது. காரணம், குங்குமத்தில் அடையாளமும் விழும், வாசமும் என்ன செய்யும், வரும், அடையாளம் விழும், வாசமும் வரும். அடையாளம் என்றது பெண்களுக்குரியது, ஒரு வாசத்துடைய அடையாளமாக அது பெண்களுக்கு தான் என்ன செய்யணும், வரணும். அது ஆண்கள் பூசுவதை வெறுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த தடை வந்து சிலர் வந்து அடையாளம் இல்லாமல் வெறும் வாசம் பூசினா பரவாயில்லை அப்படி என்று சொல்கிறார்கள். அல்லாஹு ஆலம், தடை என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக செஞ்சுக்கிறாங்க. அந்த துணியில வந்து அதாவது குங்குமத்துடைய அடையாளத்தை கண்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை கழுவுங்கன்றாங்க. இது என்ன செய்ய, கழுவுங்க. இதையும் இன்ன 2 துணிகளிலும் என்னை கஃபன் செய்யுங்கள் என்றாங்க. இந்த துணியை கழுவ சொன்னாங்க தானே, அது பழைய துணி தானே. ஆயிஷா நாங்கள் சொல்றாங்க, இது வந்து ஒரு பழைய துணி, இது ஒரு பழைய துணி என்று. அந்த நேரத்தில் அபூபக்கர்லாம் சொன்னாங்க, புதியது வாழுகின்றவருக்கு தான் பொருத்தம், மரணிக்கின்ற எனக்கு என்ன பொருத்தம் இல்லை. நாங்க இந்த கஃபன் போடுவதெல்லாம் வடிகின்ற சீலுக்காகத்தான் என்று சொன்னார்கள். மரணத்திற்கு பின்னால் வடிகின்ற சீலுக்காகத்தான் இந்த கஃபன் போடப்படுதே தவிர புதியதை நீங்க என்ன செய்ய, வாழுகின்றவர்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், பழையதில் என்ன செய்ய, கஃபன் இடுங்கள் அப்படி என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே மாதிரி ஆசைப்படுகிறார்கள், இரவுல மரணிக்கிறார்கள். கடைசி நேரத்து பேச்செல்லாம் தீனோடு கலந்த அழகான மார்க்க உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட பதட்டமில்லாத, உலகத்தை பெறுகிறேன் என்கின்ற உணர்வில்லாத, நாளை வரை நான் மிஞ்சக்கூடாது என்கின்ற ஆசைகளோடு உள்ள மரணம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு நாளை மரணிக்கிறேன் என்று தெரிகிற நேரத்தில் அவர் உறவோடு எப்படி தனது செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும், தனது செயல்பாட்டுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக முன்மாதிரியான ஒரு நபராக யார் இருக்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்களில் ஒன்று, நாம் மரணிப்பதற்கு முன்னால் நாம் மரணிக்க போகிறோம் என்கின்ற செய்தி நமக்கு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கு முன்னாலோ நான் சொன்ன அடையாளங்கள் மூலம் தெரிந்து கொள்வது. அதை அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் இந்த 4 குலஃபாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான்,
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நினைச்சு பாருங்க, அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். இந்த 4 பேருக்குமே அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தான். நான் இதுல மரணிப்பேன், இதுல என்ன செய்வேன், மரணிப்பேன். அந்த மரணம் இறை பொருத்தத்துடைய மரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோடு இருந்தார்கள். இதுல ஒரு 3வது கட்டம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால், நோய்கள் இந்த போன்ற அதாவது அசம்பாவிதங்கள் மூலம் எங்களது அழிவை புரிந்து கொள்வதோடு வஹீயின் மூலமும் தங்களது அழிவை என்ன செய்தார்கள் புரிந்து, அதாவது தங்க நாள் எந்த நாளில் நான் மரணிப்பேன் என்பது வஹீயின் மூலம் தெரிஞ்சால் அது அடுத்த கட்டமா இல்லையா? உலக ரீதியான அடையாளங்கள் மூலம் தெரிந்து கொள்வது ஒன்று, வஹீயின் மூலம் நான் மரணிப்பதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை ஒருவர் புரிந்து கொண்டால் அது இன்னொரு பெரியோரு நியமத்தா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது ஹதீஸ் ரீதியாக பார்க்கிற நேரத்தில் சில விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகின்ற செய்திகளில் இது ஒரு தரத்தில் என்ன செய்யலாம், நம்ம நோக்கலாம். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நோய்வாய்ப்படுகிறார்கள். இப்போ பக்கத்திலே இருக்கக்கூடிய தோழர் சொல்லுகிறார், நீங்க திடீரென மரணித்து விடுவதை நான் அஞ்சுகிறேன், திடீரென மரணித்து விடுவதை நான் அஞ்சுகிறேன் அப்படி என்று சொல்றாரு. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்லை, இங்க விழுகின்ற அடியின் மூலம் வடுகின்ற இரத்தம் என் தாடிகளை நலைக்கின்ற வரைக்கும் நான் மரணிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இந்த விழுகின்ற அடியின் மூலம் வடுகின்ற இரத்தம் என் தாடிகளை நலைக்கின்ற வரைக்கும் நான் மரணிக்க மாட்டேன் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ட மரணத்தை எப்படி அடையாளப்படுத்தி விளங்கி வச்சிருந்தான்னு பாருங்க. அடையாளப்படுத்தி விளங்கி வைத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நபித்தோழருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஃபஜ்ர் தொழுகைக்கு அலி ரலியல்லாஹு பள்ளிக்கு வராங்க. ஹவாரிஜிகளில் ஒருவர், 3 ஹவாரிஜிகள், ஒன்று அம்ர் இப்னுல் ஆஸ், 2வது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரையும் கொல்ல திட்டமிட்டார்கள். 3 பேரையும் கொல்ல திட்டமிட்டார்கள். அந்த திட்டமிட்டதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? பாதிக்கப்பட்டார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருகின்ற நேரத்தில் பள்ளி வாயிலுக்கு வெளியே வைத்து என்ன செய்கிறார்கள்? பாதிக்கப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே ரலியல்லாஹு அன்ஹும், இந்த ஒரு முஃமினுடைய செயல்பாட்டில் அப்போ மரணம் என்பது இறைவன் மாத்திரம் அறிந்த ஒரு விஷயம். ஆனால் சில பொழுதுகளில் இந்த உலக அடையாளங்கள் எங்களுக்கு மரணத்தை என்ன செய்ய தரும், சொல்லித்தரும். நம்ம திடீரென மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது நமது உறவுகள் திடீரென மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது, அல்லது வஹீயின் மூலம் எங்களுக்கு என்ன, அதாவது ஒரு அடையாளம், இந்த நபர் இந்த நேரத்தில் இப்படி மரணிப்பார் என்ற செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போல ஒரு சிலருக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி இருந்தால் அவர்களுக்கு அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கலாம். 4வதாக அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உறவுகளோடு நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் நம்மளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி.